ஹாய் காய்ஸ், இன்னைக்கு நாம என்ன பார்க்கலாம் அப்படின்னா ரோப்ளாக்ஸ்ல பிளாக் ஃப்ரூட் பார்ட் 13 தான். என்னடா புத்தா சாப்பிட்ருக்கேன் அப்படின்னு கேட்பீங்க. புத்தா சாப்பிட மட்டும் செய்யல கீஸ், அவைக்கனே பண்ணிட்டேன். ஆனால் அதை வீடியோவில் காட்ட முடியல கீஸ், மன்னிச்சிடுங்க. ஏன்னா நான் ரெக்கார்ட் பண்ணிட்டே இருக்கும் போது லாஸ்ட்டில் சரி கைஸ் இதோட வீடியோ முடிச்சிக்கலாம் பபாய் அப்படின்னு சொல்லும் போது சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு கீஸ். அதனால் வீடியோ இது ஆகலை, அதாவது சேவ் ஆகலை. அதனால தான் வீடியோ இப்போ அதை போட முடியல, என்னன்னு தெரியல. புத்தாவை சாப்பிட்டதும் போச்சு, புத்தாவை அவேக்கன் பண்ணதும் காட்ட முடியல என்னால், மன்னிச்சிடுங்க. இந்த வீடியோ நிஜமால எனக்கு வருத்தமாக இருக்குது கேஸ். நான் அவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன், ஃப்ரெண்டு கூட காலில் இல்லாமல் பேசிகிட்டு இருந்தேன். திடீர்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு. உடனே செம்ம காண்டி, ஏன்னா கஷ்டப்பட்டு வீடியோ எடுத்தேன் கேஸ். அவேக்கன் பண்ணுறதுக்காக நான் 2 வாட்டி ரைடு போனேன், ஆனால் அதை அப்லோட் பண்ண முடியல. இந்த ஃபோனு டக்குன்னு சுவிட்ச் ஆஃப் ஆகிடுச்சு கேஸ். ரெக்கார்ட் இப்போ ஆகிட்டே இருந்ததா, பாய் பாய்னு சொல்லலாம் வந்தோம், உடனே இதுவாயிடுச்சு. என்ன பண்ணுறது இதெல்லாம் என் நானும். புத்தா அவேக்கன் பண்ணதே நம்மளால் காட்டவே முடியல. அதுவும் நம்ம ஃபுல்லாக அடிக்கலை, நாம் ஃபஸ்ட்டு நம்ம ஃப்ரெண்டு கூட மட்டும் போயிருந்தோமா, அடிக்க முடியல. அதனால் நாங்கள் செத்துலோம் பாஸ் ஐலாண்டு போயிட்டு. அதுக்கப்புறம் இன்னும் 2 பேர் வந்திருந்தாங்க புத்தா அவேக்கன்னு. அவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணனால கொஞ்சம் முடிச்சிட்டோம் டக்கு டக்குன்ட்டு. நான் ஓரமாக போட்டில் நின்றுருந்தனால எனக்கு டேமேஜ் அவ்வளோ விழலை. ஆனால் இந்த வீடியோ அப்லோட் பண்ண முடியாதது ரொம்ப வருத்தமாக இருக்குது. வேறு லெப்பர்டு யூஸு டே ஏன்டா நானே 700 லெவலில் இருக்கேன், என்ன அடிச்சிட்ருக்கீங்க கைஸ். கிரேப் ஃப்ரூட்டு யூஸ் பண்ணிகிட்ருக்கான், எவனோ தோ ஃப்ரூட் யூஸ் பண்ணிட்டுருக்கான். என்னடா ஏன்டா உங்களுக்கு இந்த கொலை வெறியா மேலே நிம்மதியாக கொஸ்ட் அடிக்க விட்றீங்களாடா? ஓ அவனுங்க 2 பேரும் சண்டை போடுறதெல்லாம் நான் தெரியாமல் வந்துட்டேனா? இல்லை நம்ம பக்கம்தான் வரணும். டேய் பாட்டு பாருங்க எவ்வளோ சின்ன பையன் போட்டு அடிக்கிறான்ட்டு. ஐயோ கைஸ் காண்டு கீஸ். ஐயோ இந்த கொஸ்ட் எடுக்கிற இடமே காண்டு எடுத்து கீஸ், அவங்க தூக்கி வச்சுருக்கானுங்க. சரி கைஸ் நம்ம லக் டெஸ்ட் போட்டுருவோம். இப்போவே லக் டெஸ்ட் வேறு என்ன கிடைக்க போதோ தெரில. என்ன ஈஸி போங்கடா. என்னடா இது? நீங்கள் பார்த்தீங்களா? இங்கே பாருங்களா, ஏன் கைக்கே வருது பார்த்தீங்களா? என் கைக்கே வருது கேஸ் இந்த ஃப்ரூட்டு. திருப்ப பாருங்க சொப்பு. நல்லா இருக்கு கேஸ் புத்தா. யாராவது ஸ்டோரில் வச்சிடலன்னா அப்படியே டக்குன்னு போய் காசு கொடுத்தாது வாங்கிடுங்க. செம்மையாக அடிக்குது. நான் ஆஃப்லைனில் கிரைண்ட் பண்ணும்போது செம்மையாக அடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் கேஸ் அந்த வீடியோ இப்போ என்ன, ஐயோ நம்ம எதுக்கு திருப்ப கொஸ்ட்டு வாங்கினோம் கைஸ்? நான் ஆல்ரெடி 5 பேர் அடிச்சு வச்சிருந்தேன், அது வேஸ்ட்டாக போச்சா? அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டிங்க போங்க கைஸ். காண்டு என்ன கைஸ் இது? இந்த பாம் எதுக்குடா அப்படியே வச்சுருக்கேன்னு கேட்டால் சும்மா கையில் வச்சுருக்கலாம். கைஸ் நான் ஒரு கொஸ்ட்டு முடிச்சுட்டு இந்த ஒரு கொஸ்ட்டை முடிச்சுட்டு நான் ஆஃப்லைன் லெவலில் எடுத்துறேன். ஏன்னா அடுத்த கொஸ்ட்டுக்கே 800 லெவலாம். ஏன் அப்படின்னு தெரில, அதனாலே காண்டிக்கு. சரி நான் அதோட 800 போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி இப்போ நம்ம 800வது லெவலில் வந்துட்டோம். வாங்க இப்போ நம்ம அந்த ஃபேக்ட்ரி ஸ்டாஃப் அடிக்கலாம். ஸோ எங்கள் வீட்டில் ரெக்கார்டே பண்ண முடியல. இது மட்டும்தான் ரெக்கார்டே பண்ண முடியும், வேறு எங்கே போய் நான் பண்ணுறது? சவுண்டாக கேட்குது, அப்பப்போ ஃபேன் சவுண்ட்லாம் கேட்கும், அது அப்போ வேறு விஷயம்.
நம்ம ஃபஸ்ட்டு வீடியோலாம் போய் பாருங்கள் எவ்வளோ நாய்ஸாக இருக்குன்ட்டு. இப்போ ஓரளவுக்கு வாய்ஸ் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். இவனுக்கு வர ஸ்பெஷல் பவர்லாம் எதோ போட்டு யூஸ் பண்ணுவாங்க. இவங்க ஃபேக்ட்ரி ஸ்டாஃப் வேறு கொஞ்சம் கஷ்டமான போயிட்டே வந்தாங்க. நெக்ஸ்ட் வர 850 லெவல் போடுவாங்க. அது வேறு விஷயம். இது பாருங்க கிட்ஸு டேசரு. ஏய் ராத்த சபீரி நம்பே பேபி எனபிள் பண்ணுறா பாட்டு. ஐயோயோ திடீர்னு எனபிள் பண்ணிட்டாங்க. ஐயோ திடீர்னு எனபிள் பண்ணால் இதெல்லாம் கணக்கே இல்லை. இது போங்காட்டம் கேஸ். ஓ கிட்ஸின் மாஸ்டர் ஏற்றிட்டு இருக்கான் நான் தலைவன். அப்போ இவன் இந்த லெவல் இல்லை கைஸ். கிட்ஸோன்னு சாப்பிட்டுட்டு மாஸ்டர் ஏற்ற வந்திருக்காப்புல. ஆமாம் புத்தாவெல்லாம் மாஸ்டர் ஏற்றி என்ன யூஸ் பண்ண போகிறோம். ஐயோயோ இவன் வேறு வந்துட்டாங்க. டே போய்த்து வரேன். ட்ராகன் டேலனா தாட்சி ஆயிவன். அவன் நம்ம முடிச்சு விட்டீங்க போங்க. தேர்ட் சி பிளேயர் கீஸ். சரி ஒரு நிமிஷம் கீஸ். நம்ம இப்போ இந்த ஷாப்பில் போய் என்ன இருக்குன்னு பார்த்துக்கலாம். எல்லாருக்கும் நான் ஃபஸ்ட்டு இந்த ஷாப்பை காட்டிடுறேன். 3 மணி நேரம் இருக்குது முடிய. கோஸ்ட்டு மாங்கா இருக்குது. ஃபஸ்ட் பிளேயர் யாராவது இருந்தீங்கன்னா லைட்டு இல்லைன்னா மாங்கா வாங்கிக்கோங்க. இப்போ லைட் இல்லை அதனால மாங்கா வாங்கிக்கோங்க. வேறு எதுவுமே இல்லை கீஸ். ஐயோ என்னடா செஸ்ட்டு கலெக்ட் ஆக மாட்டேது. என்ன கேஸ் ஆக மாட்டேது. இங்கே பாருங்க கேஸ். நான் ரைடு எப்படி தெரியுமா அவேக்கன் பண்ணேன். இங்கே பாருங்க அன்அவேக்கன் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சிடுறேன். ஏன்னா நான் உங்களுக்கு காட்டவே இல்லைல்ல. புத்தாவை அப்போ தான் சாப்பிட்டேனே. அதை கூட நான் காட்டுறேன். இங்கே பாருங்க இதான் மீன்ஸ் அன்அவேக்கன் புத்தா. இது அவேக்கண்டு பார்த்தீங்களா. இதாங்க டிஃப்ரென்ஸு. கொஞ்சம் இது பெருசாகும், அது கொஞ்சம் சின்னதாக இருக்கும். அவ்வளோதான், வேறு விஷயமே இல்லை. அப்புறம் இந்த மீண்டியை கொஞ்சம் போட்டு விடுவோம் 100க்கு. ஐயோ இது ஒரு 50 போட்டு விடுவாங்க. இதுக்கு 50 மட்டும் போட்டு விட்டுட்டு இதோட இதுக்கு போடவே கூடாது. ஏன்னா டிஃபென்ஸ்க்கு பாருங்கள் 600 தான் இருக்குது. டக்குன்னு இதில் ஏற்றினாதான் இல்லைன்னா 1000 ஏற்றணும். டக்குன்னு ஆஃப்லைனில் எப்படியாவது ஏற்றி வச்சிடணும். ஐயோ வேறு ஏனியில் ஏறுறான் கீழேன்றான். ஏறுறான் டக்குன்னு ஏறவே மாட்டான் வேறு. போடா சேர்லலாம் ஒன்று உட்கார சொன்னானுங்களா. ஏன்னா விருந்தாளியா தம்பி நீ கொஸ்து அடிக்கணும். நீ லூசு மாதிரி விருந்தாளி மாதிரி உக்காண்ட்ருக்க. பாருங்க இப்போ இவனுங்களை அடிக்கலாம். போய் எங்கடா இருக்கேன். இங்கே இருக்கான். கிட்ட போனால்தான் ஸ்பான் ஆகுவானுங்க போல. ஐயோ வேறு ஃபைட்டிங் ஸ்டைல் சீக்கிரமாக வாங்கி ஆகணும். நீ இதை ஒரு 400 மாஸ்ட்ரி 300 மாஸ்ட்ரி ஏற்றுனா ட்ராகன் ரத்து வாங்கிடலாம். ஏன்னா நான் சூப்பர் ஹியூமன் வாங்கணுன்றதுக்கு தான் இதுக்கு மாஸ்ட்ரி ஏற்றிட்டுருக்கேன். ஏன்னா அதெல்லாம் நான் ஏற்றவே மாட்டேன். சூப்பர் ஹியூமன் எதுக்கு நான் வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. அது கார்டியமன் வாங்க. கார்டியமன் இல்லைன்னா அவ்வளோதான் நம்மளை முடிச்சு விட்டாங்க. கார்டியமன் ட்ராகன் டேலன் எல்லாமே எடுத்துக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம கார்டியமன் வாங்கி கொஞ்சம் நேரம் விளாடுவோம். அதுக்கப்புறம் தான் ட்ராகன் டேலன் எடுத்து திருப்ப நம்ம நிறையா வீடியோஸ்லாம் போடுவோம். சரி இதோட நான் 850 லெவல் போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ் நம்ம இந்த ஜெரிமி பாஸ் அடிச்சுட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். அடுத்த வீடியோவில் பார்ட்டியில் கொஸ்ட்டு வரும். திடீர்னு ஆக ஆரம்பிச்சிச்சு கேஸ். ரொம்ப நாளாக ஸ்வான் பேரட் அடிக்கும் போதெல்லாம் ஆங்கே ஆகலை. திடீர்னு ஆக ஆரம்பிச்சிச்சு. என்ன விஷயம் தெரில. ஐயா இந்த ஆட்டர் கொண்டு கையில் வச்சுருக்கனால பாருங்க. இது இந்த புத்தாவில் ஒரே ஒரு கடுப்பு தாங்க. என்னன்னா எவ்வளோ ஸ்லோவாக போகிறான் பாருங்கள். டேஷ் அமுகுனா 2 மீட்டர் கூட தள்ளுறான். 2 மீட்டர் தான் தள்ளுறானே டேஷ் அமுகுனா. இதுக்கு எதுக்கு இந்த புத்தான்னு எனக்கு தெரில. கிரைண்டிங் மட்டும்தான் புத்தா. நீங்கள் ட்ராவலிங்க்கெலாம் புத்தா எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவ்வளோதான்.
நொந்துருவீங்க. 2000 மீட்டர்லாம் போகணுன்னா நொந்துருவீங்க. எனக்கு புத்தாவே வேணாண்டா, நான் லைட்டு சாப்பிட்டு போகிறேன்டான்னு சொல்லிட்டு நீங்கள் லைட்டு சாப்பிட்ருவீங்க போல். ட்ராவலிங்லாம் எடுத்து போயிடாதீங்க கேஸ். புத்தா ட்ரான்ஸ்ஃபார்மில் வீட்டுடா நான் தண்ணியிலே போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ட்ராவலிங்கில் போனீங்கன்னா முடிச்சு விட்ருவாங்க. பாருங்க இவன் அடிக்கிற அடியில் நம்ம ஒத்தாலாம் இவனை அடிக்க முடியாது. என் மெயின் ஐடியில் வேணால் அடிச்சிருவானா, இவனை இந்த ஐடியில் அடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான் கேஸ். ஸ்பெஷல் பவர்லாம் போடுறான் பாருங்க. இவன்ட்டு பவுண்ட்ரி மட்டும் லாஸ் ஆகிடக்கூடாது. எனக்கு பவுண்ட்ரி லாஸே ஆகக்கூடாது. ஒரு பவர் போடுவான். என்னடா பவர் போடுவான்னு பார்த்தாலும் போட மாட்டேற, அப்புறம் என்னத்துக்குடா நீ நம்ம அடிக்க போகும்போது போடுவான் பாருங்களேன், அப்போதான் சாகுவான். சரி கேஸ், இதோட வீடியோ முடிச்சுக்கலாம் கேஸ். இதுக்கு மேலே ஒன்றும் பார்க்க முடியாது. சரி, பை பாய்.